நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நீ சித்திய ரொம்ப கஷ்டப்படுத்துற. உன்னால வேதனையா இருக்காங்க வேற. இங்க பாரு, இப்ப பாத்துருக்க மாப்பிள்ள ரொம்ப நல்ல மாப்பிள்ள. அவரை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டீன்னா உன் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். நீ சரின்னு சொன்னா சித்தி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பெத்தவங்களால மட்டும்தான் குழந்தைக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க முடியும். நீ சாப்பிட்டுட்டு சித்தி கிட்ட சிரிச்சுக்கிட்டே போய், சித்தி எனக்கு இந்த மாப்பிள்ள ஓகேன்னு சொல்லணும். புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? சக்தி, வாட சாப்பிடலாம். அரிசி மூட்டை, உனக்கு வர வர ரொம்ப கோவம் வருதுடா. சங்கீதாவை உனக்கு நிச்சயம் பண்ணிருக்கு. அவகிட்ட இப்படி உன் கோவத்தெல்லாம் காட்டாத. நீங்க 2 பேரும் அமெரிக்காக்கு போய் பெரிய டாக்டர்ஸா வரணும். அதான் சித்திக்கும் அப்பாக்கும் பெருமை. புரிஞ்சுதா? கண்டிப்பாக்கா. எதுவும் பிரச்சனை பண்ணாம கல்யாணத்தை முடிச்சுட்டு அமெரிக்கா போய் ஒரு பெரிய படிப்பு படிச்சுட்டு வந்து சித்திக்கும் அப்பாவுக்கும் பெருமை தேடி தருவேன். குட். வாமா சாப்பிடலாம். ஏன் ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்க? வா சாப்பிடலாம். என்ன கவிஞரே, காமினி எப்படி இருக்காங்க? ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல காவேரி. எல்லாம் எனக்கு தெரியும். அரிசி மூட்டை சொல்லிட்டான். ஐயோ சின்னண்ணா, நான் சரி, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அறிவுமதிங்கிற உண்மையை மறைச்சு வைக்க போற? சீனு, உனக்கு இருக்கிற புத்திசாலித்தனத்துக்கு காமினி உன் காதல மறுக்கவே முடியாது. இன்னைக்கே இப்ப சொல்ற. ஓகே சொல்றேன். ஏய் சக்தி, உன்னை எத்தனை தடவை கூப்பிடுறது? வா இங்க வா. அங்க உட்கார் வா. கடைசி அக்கா தம்பி எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கிட்டீங்கள. யோகியோட பொண்ணை கழட்டி விட்டுட்டீங்க. ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, காமினியில வேற யாரு வந்தாலும் இவருக்கு கல்யாணம் நடக்காது. அப்படி நடக்கவும் நான் விட மாட்டேன். ஏய் சக்தி, சக்தி. ஆமாமா, அதை பத்திலாம் நீ ஒன்றும் கவலைப்படாத. இந்த எம்டிங்களை மாத்துறதுலாம் நமக்கு கை வந்த கலை. அப்புறம் ஓகே ஓகே. குட் மார்னிங் மேடம். வேலை நேரத்தில் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பிரசாத், பதவி கைக்கு வந்த உடனே பழசெல்லாம் மறந்துட்டீங்களா? நான் தான் யூனியன் லீடர் பாலா, தெரியுதுல்ல? நான் இதையும் மறக்கல. வேலை நேரத்தில் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தான் கேட்டேன். எனக்கு வேலை செஞ்சே பழக்கம் இல்லை, நான் இப்படி தான் இருப்பேன். மாற்றிக்கங்க, இல்லைன்னா உங்களையே மாற்ற வேண்டியது வரும். மாப்பிள்ள, நீ ஏன் இந்த ஆள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? உன் தகுதிக்கு கூட பேசலாமா? நீ போ, நான் பார்த்துக்கிறேன் இந்த ஆளை. பாலா, நல்லவங்களை பகச்சிக்கலாம். எங்களை மாதிரி துஷ்டரை கண்டா தூர நின்று மரியாதை கொடுக்கணும். பாவம் சாரதா நல்லவங்க. நீ ஆடுற ஆட்டத்தெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. எங்ககிட்ட அதே வாழை ஆட்டினேன், ஒட்ட நறுக்கிடுவோம். நான் அன்னைக்கே சொல்லலை, எவன் ஒருவன் மற்றவனுக்கு உதவி செய்கின்றானோ அவனுக்கு தான் வைப்பாங்க முதல் ஆப்பன்னு சொன்னேன். நீ கேட்கல, எங்களுக்கு உதவி பண்ணி உள்ள அனுப்பிச்ச. இப்போ வச்சாம்பார் மாப்பிள்ள உனக்கு ஆப்பு. இதுக்கு தாயா சோழ வந்தான் சாம்பியலையா வார்த்தையை மதிக்கணும்னு சொல்றது. நீ மதிக்கல. எதிர்காலத்தில் பார், அந்த வார்த்தைகள்லாம் பெரிய இத்திகாசங்களாக மாறப்போகுது. அது பாடநூலில் வரப்போகுது. அப்போ பார்த்து படித்து புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு விலக்குறை நான் தான் எழுதுவேன். பிரபாவதி, எப்படி இருக்க? இங்க எது போறீங்களா? பிரபா, என்ன இப்படி எல்லாம் பேசுற? இங்க பாருங்க, நான் ரொம்ப பிஸியா இருக்கேன். இங்க வந்து கத்திர வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. பெருசா பிஸியா இருக்கலாம், பார்க்க முடியாதான் பீத்திக்கிறா. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்தா நான் பாட்டுக்கு போயிடுறேன். நான் ஏன் இங்க வரப்போறேன்? பணத்தை பற்றி இங்கே பேசக்கூடாது. எதுவாக இருந்தாலும் வீட்டுக்கு வந்து பேசுங்க. முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. போங்க.
பெருசா டைய கட்டின்னு வந்துட்டா என்னமோ மனசுல ரொம்ப பெரிய மனுஷன் நினைப்பு. பாட்டிமா இங்க நின்னு நீ என்ன பண்ணிட்டு இருக்க? பாருடா, பிரசாத்தும் பிரபாவும் என்னை பார்த்து மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறா. உனக்கு அறிவு இருக்கா? அவங்க என்ன சாதாரண ஆட்களா? காவேரி கவர்மெண்ட்ஸோட ஓனர்கள், எம்டிக்கள். உன்ன மாதிரி சாதாரண ஆள்கிட்ட பேச அவங்களுக்கு கேவலம் இல்லை. ஜபார், கேவலமான பீத்த சேலையை கட்டிட்டு வந்து நிக்கிற. ஆஃப்டர் ஆல் ஒரு பட்டு புடவை கட்டிட்டு போனோம் பேச ஆசையா இருக்கும். ஆமா, கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்தா பட்டை என்ன பீதாம்பரம் கூட கட்டிட்டு வருவேன். கொடுக்க வேண்டிய பணமா? அது உனக்கு கொடுக்கணுமா? நீ வாங்கிடுவியா? அட போ பாட்டிமா. ஒருத்தருக்கு துரோகம் பண்றதுக்கு முன்னாடியே அதுக்குண்டான ஆதாயத்தை முன்னாடியே வட்டி முதலமா வசூல் பண்ணிடணும். காரியம் முடிஞ்ச பிறகு வாங்கலான்னு நினைச்சேன், அது நடக்காது, அது கிடைக்காது. இதை நான் சொல்லல, தென்னாட்டு அறிஞர் சோழவன் தான் சாமியாலையா சொல்லி இருக்காரு. ஏண்டா, நீ சொல்றது நியாயமா இருக்கா? நியாயத்தை பத்தி நீ பேசுறியா? கொஞ்சம் லாஜிக்கா யோசிச்சு பாரு. நீ தெரு தெருவா பிச்சு எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்த, கோயில் கொலோன்னு படு தூங்கிக்கிட்டு இருந்த. அந்த புண்ணியவதி சாரதா சும்மா சொல்லக்கூடாது. ஒரு முறைக்கு நீ ராமு மாமியாராச்சே, உன் மேல பாவப்பட்டு இறக்கப்பட்டு வீட்டுக்கு கூட்டு போய் சோத்த போட்டா நீ அந்த அம்மாவுக்கே துரோகம் பண்ணியே. அவனோனப்பட்ட சாரதாவுக்கே நீ துரோகம் பண்ணும் போது எங்க பாப்பாவுக்கு துரோகம் பண்ண மாட்டேன்னு என்ன நிச்சயம்? தபார், இடத்த காலி பண்ணு. இதுக்கு மேல நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். என் வேலைக்கு உல வந்தோம், நீ கிளம்புமா தாயி. என்னையே ஏமாத்த பாக்குறேளா? இத பாருடா, நான் கும்போணத்துக்காரி. என்ன அப்படியெல்லாம் லேஸ்ல ஏமாத்திட முடியாது. எப்படி பணம் வரணுமோ அந்த வழியில நான் வாங்குறேன். இரு, பார்த்துட்டே இருங்கோ. இழிச்ச வாயின்னு நினைச்சிட்டு இருக்கேளா? என்ன பாப்பாவும் பிரசாதம் ஆழ்ந்த சிந்தனையில இருக்கீங்க போல இருக்க. பாலா பிரச்சனையா இருப்பானோன்னு யோசிக்கிறேன். அவனை என்ன பண்றது? பாலாவை வேலையை விட்டு தூக்கணும். அவன் ஒரு துரோகி. நமக்கும் கண்டிப்பாக ஒரு நாள் துரோகம் செய்வான். அவன் சரியாக வேலையும் செய்யறதில்ல. எவ்வளோ சீக்கிரம் அவனை வேலை விட்டு தூக்குறோமோ நமக்கு நல்லது. பிரசாத் சொல்றது கரெக்ட் பாப்பா. இனிமே அந்த கம்பெனில அவனை வச்சிருக்க கூடாது. முதல்ல அவனை வேலையை விட்டு தூக்கணும். வேலையை விட்டு தூக்குனா ஸ்ட்ரைக் அதுன்னு பிரச்சனை பண்ண மாட்டானா? பிரச்சனை வரட்டுமே, முதலாளி நான் சும்மாவா இதெல்லாம் சமாளித்தான் ஆகணும். எப்படி அவனை வேலையை விட்டு தூக்க போற? இதுக்குதான் அப்படி யோசிச்சுட்டு இருக்கியா? பாப்பா, இந்த உலகத்துல நல்லது பண்றதா கஷ்டம், கெடுதல் ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். பாலா இருக்கான ஏற்கனவே சொரண்டல் பார்ட்டி. சொரண்ட கை சும்மா இருக்குமா? அவனை இந்த கம்பெனில நான் திருட வைக்கிறேன், நீ வெளியே அனுப்பிச்சிடுற, அவ்வளவுதானே? குட், முதல்ல அது செய்யுங்க. அம்மா, மிஸ்டர் வேலுமணியும் சுரண்டல் பாட்டி தான். எதுக்கும் இவர் மேல ஒரு கண்ணு வைங்க. என்ன மாப்பிள்ளை நீ? பாப்பா, மாப்பிள்ளை சும்மா தமாஷ் சொல்லிட்டு போறோம். நீ சீரியஸ் எடுத்துக்காத. மெமரியில் இருந்தா அதை அழிச்சிரு. ஸ்ரீ மகாகணபதி அகிலலோக ஸ்ரீ குருவே நமஹ. நான் முகன் முதல் மூர்த்தி மூவர் நாயகம் நாரதாதி முனி காமினி, காமினி, நமக காமினி. சீனு சார், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சார், நீங்க இங்க வீட்டுக்கு வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஏன் நான் வரக்கூடாதா? என்ன சார் இப்படி கேட்டுட்டீங்க? நீங்க கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வரணும். சார், என்ன சார் கீழே நின்னுட்டு இருக்கீங்க? மேல வாங்க. வாங்க சார், மேல. பாத்தீங்களா, கிண்டல் பண்றீங்க. என்னாலலாம் படி ஏற முடியாது இல்ல. ஐம் சாரி, ஐம் ரியலி சாரி. சார், நீங்க கீழே நில்லுங்க, நான் வந்துடுறேன். ஆமா, அம்மா எப்படி இருக்காங்க? கோயிலுக்கு போயிருக்காங்க. சார், நீங்க அங்கேயே இருங்க, நான் வரேன். இடமும் வலமும் புத்தியும். சீனு, என்னப்பா இங்கே நின்னுட்டு இருக்க? உடம்புக்கு எப்படி இருக்குமா? நல்லா இருக்கேன்ப்பா, நீ மேல வா. ஐயோ, சாரிப்பா. சரி, நீ என்ன சாப்பிடுறேன்னு சொல்லு. எனக்கு ஒண்ணும் வேண்டாமா? அம்மா, நான் சீனோட வெளியில போயிட்டு வரேன். சரிம்மா. இந்த லெட்டரை மறக்காம போஸ்ட் பண்ணிடு. அவங்களே தொந்தரவு பண்றீங்க. நம்ம போற வழியில போஸ்ட் பண்ணிடலாமே. ஆமா, அந்த லெட்டர் யாருக்கு?
அறிவுமதிக்கா கடிதத்திலே கவிதையா இல்ல கவிதையே கடிதமா இல்ல கடிதமே கவிதையா? பைத்தியக்கார பொண்ணுப்பா, எப்ப பார்த்தாலும் அறிவுமதி அறிவுமதி அறிவுமதின்னு லெட்டரா எழுதி தள்ளிக்கிட்டு இருக்கா. நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுடலான்னா யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாளா? கட்டிக்கிட்டு அந்த அறிவுமதியை தான் கட்டிப்பேன்னு ஒத்த காலில் நிக்கிறா. ஒரே பொண்ணுன்னு செல்லம் கொடுத்து வளர்த்துட்டோம், சரின்னு அவ இஷ்டத்துக்கு விட்டுட்டேன். ஆனா அவங்க அப்பாவை நினைச்சாதான்ப்பா ரொம்ப பயமா இருக்கு. எப்படி சமாளிக்க போறேன்னே தெரியல. உன்னை யார் சமாளிக்க சொன்னா? அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். அறிவுமதியை நீங்க சந்திச்சிட்டீங்களா? நான் அவரை மீட் பண்ணல. ஆனா நான் எழுதுற ஒவ்வொரு கடிதத்துக்கும் அவர் பதில் போடுவாரு. அவரோட ஒவ்வொரு எழுத்தும் என் இதயத்தை தொட்டுருச்சு. ஆமா, அந்த ஓமுக்கு என்னங்க அர்த்தம்? அதை ஏன்பா கேக்குற? இவ சின்ன வயசுல இருந்தே எதுக்கு எடுத்தாலும் ஓம் ஓம் ஓம்னு சொல்லிக்கிட்டே இருப்பா. உட்கார்ந்தா ஓம், நின்னா ஓம், படுத்தா ஓம். இதே மாதிரிதான் பேப்பர்ல மேல புள்ளியார் சுழி போடுறதுக்கு பதிலா ஓம்னு போட்டு எழுதுவா. ஒரு நாள் என்னாச்சு, மேக்ஸ் எக்ஸாம்ல ஆன்சருக்கு பக்கத்துல ஓம் ஓம்னு போட்டு எல்லாத்தையும் எழுதி முடிச்சிட்டா. வாத்தியாரு 0 நினைச்சு இவளையும் 0 ஆக்கி ஃபெயில் ஆக்கி விட்டுட்டாரு. இத பார்ப்பா சீனு, கவிதையை ரசிக்கலாம், ஆனா நிஜ வாழ்க்கைக்கு ஒத்து வருமா? நீயே சொல்லு. வரும். தேங்க்யூ சீனு. சரி சரி, நாங்க 2 பேரும் கிளம்புறோம். நீ வெளியில அங்கங்கன்னு சுத்தாம ஒழுங்கா ரெஸ்ட் எடுத்துக்கோ. ம், ஜாக்கிரதையா போயிட்டு வாமா. சரி. உடம்ப பாத்துக்குங்கம்மா. சரிப்பா. ரொம்ப அழகா இருக்குல்ல? அப்புறம் சீனு, என்னமோ பேசணும்னு சொல்லி கூட்டிட்டு வந்தீங்க, ஒண்ணுமே பேசாம இருக்கீங்க. நீ வெகு தூரத்தில், நான் உன் அருகில். என் ஊனம் காதலுக்கு அழைப்பா, கண்ணீருக்கு அழைப்பா? விழிகளுக்குள் காதலை தேடுகிறேன். இதயமே, நீ என்னுள் எதை தேடுகிறாய்? இது கவிஞர் அறிவுமதியோட கவிதையாச்சு, படிச்சீங்களா? இத படிச்சவனே நான் தான். இடியை கேட்டு இடிந்திருக்கிறேன், உனது சலங்கை ஒளி கேட்பதற்கு முன். உலகை மறைக்கும் பனியை கண்டு மிரண்டிருக்கிறேன், உனது பார்வையை சந்திப்பதற்கு முன். நிலவின் துரத்தலுக்கு கூட ஒளிந்திருக்கிறேன், உன்னை காண்பதற்கு முன். நீங்க தான் அறிவுமதியா? என்ன காமினி, மௌனமா இருக்கீங்க? நான் கற்பனை பண்ணி வச்சிருக்கிற அறிவுமதி வேற, நீங்க இல்ல. என்னோட கற்பனைக்கும் யதார்த்தத்துக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லை. என்ன சொல்றீங்க? ஊனமான அறிவுமதிய என்னால ஜீர்ணிக்க முடியல. ஊனம் நீங்க ஸ்ரீனிவாசனாவே இருந்துருங்க. நான் அறிவுமதியை தான் காதலிச்சேன், உங்களும் இல்ல. இல்ல இல்ல, நீங்க பொய் சொல்றீங்க. சரி, அது பொய்யவே இருக்கட்டும். ஊனமா இருக்கிற உங்களோட என்னோட வாழ்க்கைய நினைச்சு கூட பார்க்க முடியல. இப்போ ஊனம் என் உடம்புல இல்லைங்க, உங்க மனசுல. சரி, இன்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்தீங்களே, உங்களை நான் மேல வர சொன்னேன், உங்களால வர முடியல. நாளைக்கே நம்ம கல்யாணம் ஆகி எங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா வாசல்ல விருந்து சாப்பிடுங்களா? நீங்க என்ன ஃபுல்
ஃபீல் பண்ணிட்டீங்க. உங்களுடைய பயணம் என்னோட இதோட முடிஞ்சதா? ஆமா. என்ன சார் இங்க நின்றுட்டு இருக்கேன்? ஒன்றும் இல்லை. சாப்பிட்டியா? என்ன தீவிரமா ஏதோ யோசனை பண்ணிட்டு இருக்க? நான் என்னங்க யோசனை பண்ண போறேன்? நீங்க என் பக்கத்துல இருந்தா அது போதும். நான் எங்க போயிட போறேன்? எப்பவும் பக்கத்திலேயே இருப்பேன். ஆமா, ஸ்வேதா கல்யாண ஏற்பாடுகள் எந்த அளவில் இருக்கு? சின்னதா ஒரு இன்விடேஷன் போட்டு எல்லாரையும் நிச்சயதார்த்தத்துக்கு கூப்பிடலான்னு இருக்கேன். இந்த நேரத்துல வைதேகியும் கூப்பிட்டீங்கன்னா எல்லாம் சமாதானமா போயிடும். நல்ல காரியம் நடக்கும்போது அவசரமா அவங்கள எது கூப்பிடணுங்கிறேன்? இல்லப்பா, 3 பேருக்கு ஒரே நல்ல என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது. வைத்தியமாவும் வந்தா நல்லா இருக்கும்லப்பா. 3 பேருக்கா? சீனுனா ஓம பார்க்க போயிருக்காரு. பேசி ஒரு நல்ல முடிவோட தான் வருவார் இன்னைக்கு. இதெல்லாம் உன் ஏற்பாடா? ஆமா, மனசு திறந்து பேசினா நல்லா இருக்கும்னு நான் தான் அனுப்பிச்சு வச்சேன். அறிவு இருக்காடா? அன்னைக்கே காமினியோட அம்மா ஜாடமாடியா இந்த கல்யாணம் சரி வராதுன்னு சொன்னாங்க. சொன்னாங்க காமினி எதுவும் சொல்லல. உனக்கு அறிவே இல்லடா. எங்க சீனு கிட்ட போய் நீங்க சீனு, என்னாச்சு? என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? நான் எப்போ ஒரே மாதிரியா தான்ப்பா இருக்கேன். உலகம் தான் பல மாதிரியா மாறிக்கிட்டே இருக்கு. அண்ணா, காமினி என்ன சொன்னாங்கண்ணா? பயணம் முடிஞ்சிருச்சு, பயணி இறங்கிட்டாங்க. டேய் ஸ்ரீ, நான் தாண்டா தப்பு பண்ணிட்டேன். அவங்க மேல எந்த தப்பும் இல்லை. ஏன் சினு, நான் இருக்கேன்பா. அம்மா, உங்களால நான் உலகத்தை புரிஞ்சுக்கிட்டேன், உலகத்தால நான் மனுஷங்களை புரிஞ்சுக்கிட்டேன். சரி சரி, நீ வா, நம்ம வெளியே போயிட்டு வரலாம். அப்பா, எனக்கு கொஞ்சம் தனிமை வேணும்பா, பரிதாபம் வேண்டாம். ஸ்ரீக்கும் ஸ்வேதாக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணுங்க. நான் இருக்கேன்ப்பா, நீ மேல வா. அப்பா, தயவு செய்து புரிஞ்சுக்குங்கப்பா, பரிதாபம் வேண்டாம். காதல் தான் கிடைக்கல, கவிதையாவது கிடைச்சிருக்கேன். என் அடுத்த கவிதை தொகுப்போட தலைப்பு என்னன்னு தெரியுமாப்பா? காதலின் மரணம். ஐயோ அம்மா! ஸ்ரீ மகாகணாதிபதி பூஜாஞ்சகரிஷே. மகாகணாதிபதயே நமः. கும்பகோணம் வாசுதேவன் புத்திரன் வெங்கட்ராமன் என்ற வர்ணக்கும் ஸ்ரீரங்கம் ராமச்சந்திரன் புத்திரி ஸ்வேதாவுக்கும் வருகிற வைகாசி மாதம் 30ஆம் நாள் ஜூன் மாதம் 13ஆம் தேதி புதன்கிழமை ரிஷப லக்னம் சதய நட்சத்திரத்தில் அமிர்த யோகம் கூடிய சுபதினத்தில் திருமணம் செய்ய பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. நீங்க படிங்க சாமி. ஸ்ரீரங்கம் ராமச்சந்திரனுடைய புத்திரன் ஸ்ரீவத்சன் என்ற வருணுக்கும் தஞ்சாவூர் ராதாகிருஷ்ணன் புத்திரி சங்கீதாவுக்கும் வருகிற வைகாசி மாதம் 30ஆம் நாள் ஜூன் மாதம் 13ஆம் தேதி புதன்கிழமை அமிர்தயோக சுபதினத்தில் இவர்களது திருமணம் பெரியவர்களால் நிச்சயிக்கப்படுகிறது. அந்த தட்டை எடுத்து கொடுங்கோ. இந்தாமா, இந்த புடவை கட்டிட்டு வர சொல்லு.
புடவைய சம்மந்தி கையில கொடுங்க. सविता धराता आसो सविता नस्वद सर्वदा आदिम सविता नारासतां दीर्घमायुः तपो तपो भवति जाय भानोन्नाम इन्द्रिति सबक नमस्कारम பண்ணிக்கோங்க जाय भानोन्नाम एतदोषसा भेच्चग्रे भागं देवेभ्यो विददात्यायन्त्र चन्द्रमा स्थिरति दीर्घमायुः शतमानं भवति शतायुः पुरुषश्चतेन्द्रो नित्यमङ्गलानि भवन्तु सत्याः एकाः आशिषः सन्तु. ஹாய், என்ன பிரசாத், என் மேல இன்னும் கோவமா உனக்கு? நான் இன்னைக்கு உங்ககிட்ட பேசினதெல்லாம் தப்பு தான். ஐம் சாரி. என்ன இருந்தாலும் நீ எனக்கு ஒரு ஃபோனாவது பண்ணிருக்கலாம்ல. சாரு, சாரு நீ நல்லவர், ரொம்ப நல்லவர். என்னால சாரதாவை பழி வாங்காம இருக்க முடியாது. ஒத்து வர்றது இட்ஸ் டிஃபிகல்ட். விட்டுட ப்ளீஸ். இனிமே நான் உன் பர்சனல் விஷயத்துல தலையிடல, போதுமா? அதுக்காக என்னமோ விட்டுட்டு கிட்டுன்னு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற. பெரிய இவன் மாதிரி. இங்க பாரு, என்னால உன்னை விட்டுட்டு இருக்க முடியாது. உன்னால முடியுமா? சொல்லு. சரி வா. கோவமா இருந்த அப்புறம் எப்படி? நீ கூட தான் கோவமா இருந்த. உன் கோவம் சரியா போச்சுல்ல, அதே மாதிரிதான். நீ வருவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. நீ என்ன புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான் பிரசாத். நிஜமா சாரு? ட்ரைனிங் போனதே தெரியல. ஓகே வினோத், போஸ்டிங் எங்க கேட்டிருக்கேன்? அதான் குழப்பமா இருக்கு. சவுத்ல கொடுத்தா என்ன சுந்தரராஜன், கெட் டுகெதர் முடிஞ்சு நீ நைட்டு மாதிரி கிளம்புறீங்களா? இப்போதான் ஐபிஎஸ் முடிச்சிருக்கோம். போஸ்டிங் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல, எந்த ஊர்ல, எந்த டிபார்ட்மெண்ட்லன்னு தெரியாது. அது வரைக்கும் இங்க இருந்து என்ன பண்றது? அதான் ஊருக்கு கிளம்பிட்டேன். டிக்கெட் கன்ஃபார்மா? நீ இப்படி கேட்பேன்னு தெரிஞ்சுதான் முந்தா நேரத்தை கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். உங்க டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ரிட்டர்ன் எப்போ? நெக்ஸ்ட் மந்த் ஃபர்ஸ்ட் வீக். ட்ரைனிங் பீரியட் ரொம்ப ஜாலியா இருந்ததுல. இதுக்கப்புறம் நம்ம எப்ப சந்திக்க போறோமோ? ஒரே டிபார்ட்மெண்ட்ல தானே இருக்க போறோம் பிருந்தா. இனிமே அடிக்கடி சந்திக்கலாம். பரவாயில்ல. பாய் பாய். சிக்கன் ஃப்ரை கொடுங்க. ஹாய், how are you? I am fine. Yeah, okay. அப்புறம் எப்படி போச்சு ட்ரைனிங்லாம்? நல்லா போச்சா? அப்புறம் போஸ்டிங் எங்க போறாங்க உங்களுக்கு? தெரியல. மிஸ்டர் ரமேஷ், உங்களை பார்த்தா ஆபீசர் மாதிரி இல்ல, அப்பா மாதிரி இருக்கீங்க. ஆமா, நம்ம எல்லாம் சந்தோஷமா இருக்கோம். சம்திங் நாங்க ஏதோ குறையற மாதிரி இருக்க. என்ன பிருந்தா? தெரியலையே. நம்ம ஃப்ரெண்ட் தான் அவன், நம்ம ஸ்ரீதர்மா. ஓ ஆமால, ஸ்ரீதர் எங்க? அதோ பாருமா நிக்கிறான். என்னப்பா உன் லீவ் மேட்டர் என்னாச்சு? கிடைக்கல. நீ ஊருக்கு போகல? ஊருக்கு போகணும். போஸ்டிங் தெரிஞ்சுட்டா 2 நாள்ல போயிடலான் இருக்கு. ஸ்ரீதர் ஏதாவது பேசு. நான் உன்னை கேட்கணும். கேளு. நீ ஏன் என்ன காதலிக்கல? டேனியல காதலிச்ச? டேனியல் தைரியமா வந்து ஐ லவ் யூ சொன்னான். நானும் தான் சொன்னேன். ஐ எப்போ போல இப்பவும் விளையாடிட்டு தானே இருக்க. நீ கிண்டல் பண்ணதெல்லாம் போதும், வா. இல்ல பிருந்தா, நீ போ, நான் வரல. இங்க பாரு ஸ்ரீதர், ட்ரைனிங் முடிச்சிட்டு எல்லாரும் கெட் டுகெதர்ல சந்தோஷமா இருக்காங்க. நீ மட்டும் இங்க வந்து நின்னுட்டு இருந்தா எப்படி? இதுக்கப்புறம் நம்ம இவங்க எல்லாரும் எப்ப பார்க்க போறோமோ. வா ஸ்ரீதர். இல்ல, நான் வரல, நீ போ. இப்ப என்ன? நான் ஐ லவ் யூ சொல்லணும், அவ்வளவுதானே? ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. போதுமா? போதுமா? இது அங்க எல்லார்கிட்டயும் வந்து சொல்லி கிண்டல் பண்ணு. வா டேனியல். சாரி. வா ஸ்ரீதர், ப்ளீஸ் ஸ்ரீதர்.
இல்ல, இன்னும் கொஞ்ச நேரம் நின்று பேசினீன்னா நான் அழுதுடுவேன். இன்னைக்கு தான் நான் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆயிருக்கேன். என்னைக்கும் என்ன அழ வைக்காத. நீ போ. ஏய், சீரியஸாவா பேசுற? கிண்டல் தானே பண்ற? Damn it! You think I'm a fool? நான் பேசுறது பழகிறது சிரிக்கிறதுல உனக்கு பைத்தியக்காரத்தனமா தோணுதா? இனிமே எல்லா விஷயத்துல சீரியஸா இருக்க. Get lost. போங்கறல்ல. இந்த பைத்தியக்காரத்துல பேச வேண்டாம். போ. ஆமா பாப்பா, உன் பொண்ணு எப்போ ஃபாரின்ல வர போறா? பாப்பா எம்பிஏ முடிச்சிட்டாளா? ஒரு முக்கியமான விஷயம். சரி, நான் அப்புறமா பேசுறேன். என்ன பாப்பா, இந்த ஷீ பையன் இருக்கானே, அதான் இந்த சாரதோட பையன் அடிச்சு போட்டேன். அவனுக்கு ஒரு இளிச்சவாய் மடையன் பொண்ணு கொடுக்கறதுனால அவன் அட்ரஸையும் ஃபோன் நம்பரையும் வாங்கிட்டேன். அது எப்படி உனக்கு கிடைச்சது? வேல்மணி பத்தி உனக்கு தெரியாதா? ஒரு ப்ராஜெக்டை தொட்டான்னா அதை முடிக்க வரைக்கும் ஒத்த கால நிப்பா. இந்த போனை கூட வேலு வேண்டாம், பிரசாத் வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம். அட நீ வேற, பிரசாத் சின்ன பையன், அனுபவம் பத்தாது. என் பரம்பரை தொழிலை யூஸ் பண்ணி இந்த கல்யாணத்தை எப்படி எடுத்துன்னு பாரு. ஹலோ, ராதாகிருஷ்ணன் சார் இருக்காருங்களா? எஸ், நான் ராதாகிருஷ்ணன் தான் பேசுறேன் சார். நான் உங்க குடும்பத்தோட நலன் விரும்பி சோஷியல் ஒர்க்கர் சார். ஒரு முக்கியமான விஷயமா உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணும். சொல்லுங்க சார். நீங்க அநியாயமா ஏமாந்துட்டீங்க சார். ஏமாந்துட்டீங்க சார். ஏமாந்துட்டுனா? ஆமா சார், ஆமா. உங்க பொண்ணை கட்டித்தர போறீங்களே, சாரதாவோட பையன் ஸ்ரீ, அதான் டாக்டர்னு சொல்லுவாங்களே, அந்த டாக்டருக்கு ஒரு நிமிஷம் சார். உங்களுக்கு பிபி இருக்கா? இல்ல. ஹார்ட் அட்டாக் வந்திருக்கா? இல்ல. உங்க கையில செல்போன் இருக்கா சார்? இருக்கு. எதுக்கும் சேஃப்டிக்கு போன் அடிச்சு ஆம்புலன்ஸ் வர வச்சு தயார் நிலையில வைங்க சார். ஏன்னா நான் சொல்ல போற தகவல் இருக்கே, அது திடுக்கிடும் தகவல். அதை கேட்டு உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அந்த ஆம்புலன்ஸ் தான் உங்களை காப்பாற்றணும் சார். நீங்க மாப்பிள்ளைக்கு போறீங்களே ஸ்ரீ, அந்த பையனை கூட டாக்டர்னு சொல்லிப்பாங்களே, அந்த பையனுக்கு வரக்கூடாத நோய் வந்துருச்சு சார். என்ன சொல்றீங்க? ஆமா சார், இந்த ரோட்ல எழுதிருப்பாங்களே, அட தர்மாஸ்பத்திரி எழுதிருப்பாங்களே சார், ஒவ்வொரு ஆட்டோ பின்னாடியும் போட்டிருப்பானே, அந்த நோய் வந்துருச்சு சார். சார், உங்க மூஞ்ச பார்த்தா ரொம்ப நல்லவரா தெரியுங்க. ஆனா இந்த விஷயத்தை மறைச்சுதான் சாரதாமா உங்க பொண்ணுக்கு கட்டி வைக்கிறாங்க. இந்த கல்யாணம் மட்டும் நடந்துச்சு, அந்த ஸ்ரீபையன் இருக்கிற நோய் உங்க பொண்ணு அட்டாக் பண்ணி அது ஒட்டி சார். உங்க குடும்பம் பூரா பரவி எல்லாரும் பண்டைய போட்டுருவீங்க சார். ராதாகிருஷ்ணன் சார், அநியாயமா ஏமாந்துட்டீங்களே சார், ஏமாந்துட்டீங்களே. ஏய், நீ வேலுமணி தானே? ஏண்டா டேய் நாயே, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும்டா. வைடா போன. பாப்பா, என் குரலை வச்சு கரெக்டா கண்டுபிடிச்சான் பாப்பா. நீ வேலுமணியான்னு கேக்குறான். ஏன் பாப்பா, இந்த உலகத்துல நான் அவ்வளவு பிரபல்யமா ஆயிட்டேன். நான் அப்பவே சொன்னேன்ல, முந்திரி கொட்டை மாதிரி இல்லாத வேலையெல்லாம் பண்ணாதேன்னு சொல்லி. சரி, பிரசாத் வரட்டும், அவன்கிட்ட சொல்லி நெப்பாட்ட சொல்றேன். ஹாய் சாரு. ஏய் சாரு, சாரு. விடு பிரசாத், நீ இருக்க பாரு, சரியான காட்டு மிராண்டி. அதை விட உங்க அம்மாவும் மாமாவும் இருக்காங்களே, அவங்க அதுக்கும் மேல. 25 வருஷம் முன்னாடி என்னமோ நடந்துச்சா, அதை பத்தி இன்னும் பழி வாங்கணும் தேஞ்சு போன ரெக்கார்ட் மாதிரி பேசிட்டு இருக்கேன். நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு, அப்ப நடந்தத. அது சரியா தப்பான்னு கூட உனக்கு தெரியாது. ஆமா, நீ எதுக்கு எம்டெக் படிச்ச? அங்க உனக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க? யார் எப்படி பழி வாங்குறதுன்னா? என்ன கேட்டா நீ எம்டெக் படிச்சதே வேஸ்ட். யூஆர் a civilized brute. படிச்ச முட்டாள். என்னமோ பெருசா சொன்னியே, யோகிய மாதிரி, தண்ணி அடிக்க மாட்டேன், சிகரெட் பிடிக்க மாட்டேன், பொண்ணுங்களெல்லாம் திரும்பி பார்க்க மாட்டேன்னு. என்ன கேட்டா இது எல்லாமே நீ பண்ணலாம், தப்பே இல்லை. இப்படி சாரதாமாவை பழி வாங்கணும்னு துடிக்கல பாரு, இதை தவிர. சாரு,
லெட் மீ கோ பிரசாத், டோன்ட் டாக் டு மீ. பிரசாத், ஏன் அவ கோவமா போறா? நம்ம பண்றதெல்லாம் தப்புன்னு சொல்றாமா. என்ன காட்டு மிராண்டின்னு சொல்லிட்டு போனா. அவ ஒன்ன மட்டும் காட்டு மராண்டின்னு சொல்லியிருக்க மாட்டாள, எங்களையும் சேர்த்து தானே சொல்லியிருப்பா. டேய் பிரசாத், நாங்க காட்டு மராண்டி தாண்டா. அவ 10 வயசு இருக்கும் போது அவங்க அப்ப மருதப்பன நடு ரோட்ல ஓட ஓட விரட்டி வெட்டி கொண்டு இருந்தாங்கன்னா அவ இப்படிலாம் பேச மாட்டான். அவங்க அம்மா விதவியாயி எல்லாரும் விட்டு விட்டு வெளியே அனுப்பிச்சு நடுத்தரில் அனாதையா நின்று இருந்தான்னா அவ இப்படிலாம் பேச மாட்டான். நம்ம காட்டு மராண்டி தாண்டா, காட்டு மராண்டி தான். பிரசாத், பாவ புண்ணியெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டியா? போர் முனையில இருக்கும்போது பாவம்லாம் பார்க்க கூடாது. டேய், உனக்கு என்ன பாவம் வந்தாலும் அதை நான் ஏத்துக்கிறேன்டா, உனக்காக. நான் சொல்றதை மட்டும் நீ செய்வியா? செய்வியா? என்னடா பிரசாத், தடுமாறுறியா? இப்பதாண்டா சாரதா தோக்குற நேரம். படிப்படியா தோத்துட்டு இருக்கா. நம்ம ஜெயிக்க போறோம். இந்த நேரத்துல தடுமாறுன சாரதா ஜெயிச்சிருவா, உங்க அம்மா தோத்துருவாங்க. டே பிரசாத், உனக்கு ஞாபகம் இருக்கா? உங்க அப்பாவை இழந்துட்டு உங்க அம்மா அந்த ஓட்டு வீட்டுல ஒவ்வொரு ராத்திரி அழுதுகிட்டு இருக்கா. அப்போ அதை பார்த்துட்டு என்கிட்ட ஓடி வந்து, மாமா அம்மா அழுகுறாங்க, வந்து சமாதானப்படுத்துங்க மாமான்னு சொல்லுவேன். ஏடா, உங்க அம்மா அழுகுறத பார்த்துட்டு அழுத பிரசாதாடா நீ? கேவலம் இந்த பொண்ணுக்காக தடுமாறுற? பிரசாத், உனக்கு சாருலதா வேணுமா? இல்ல நான் முக்கியமா? என்னம்மா என்னம்மா அப்படி கேக்குறீங்க? எனக்கு நீங்க தான் முக்கியம். நீங்க தான் முக்கியம். சரி, உள்ள வா. அம்மா, எப்படிமா இருக்கு இந்த ட்ரெஸ்? எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. வெரி ஸ்மார்ட். தேங்க் யூ. இன்னும் 2 நாள்ல எனக்கு போஸ்டிங் கிடைச்சிரும். அன்னைக்குமா இந்த சிட்டிக்குள்ளே கிடைச்சிரும்னு சொல்றாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். சரி, நான் சித்தி போய் பார்த்து சொல்லிட்டு வந்துடுறேன். நீ அங்கெல்லாம் போக கூடாது. இன்னும் 2 நாள்ல போஸ்டிங் கிடைச்ச உடனே முதல்ல ஒன்னதான் அரெஸ்ட் பண்ணுவேன். நீ எங்க வேணா போத்தாய், ஆளை விடு. பிரசாத், என்ன? ஏய், இன்னைக்கு நான் வண்டி எடுத்துட்டு போறேன். எப்படி இருந்தா? டோன்ட் ப்ளே தி ஃபூல். சாவியை கொடு, நான் வெளில போணும். இல்ல நான் தான் வண்டி அது எடுத்துட்டு என்ன வண்டி கொடு. அதுல எனக்கும் பங்கு இருக்கு. அதுல உனக்கு பங்கு கிடையாது. அவன் சுயமா சம்பாரிச்ச வண்டி அது. எப்படி சித்தியோட சொத்துல உங்க யாருக்குமே உரிமை இல்லாம நீங்க எல்லாரும் பங்கு இருக்குன்னு சொல்றீங்களோ, அதே மாதிரி தான் இதுவும். போடி, போய் தள்ள போ. டேய், வரேம்மா. பாப்பா, பிரசாத் தடுமாற ஆரம்பிச்சிட்டான். இந்த நேரத்தில் அவன் கூடவே இருக்கணும். மருதப்பணி சமாளிக்கணும். சாருலதாவையும் கட் பண்ணும். அது உன்னாலதான் முடியும். பார்த்துக்க.
மார்னிங் சார். குட் மார்னிங். மேடம் ரெடி ஆயிட்டாங்களா சார்? அவங்க அப்போ ரெடி ஆயிட்டாங்களே, எங்கே போகிறீங்க? என்ன சிரிப்பு? ஒரு நல்ல காரியமாக போயிட்டுருக்கோம். சரி, நானா கேட்க வேண்டாம், நீயா சொல்லிடு. ஒரு புது யூனிட் ஸ்டார்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணியிருக்கோம். லோன் விஷயமா டிக் ஆஃபீஸில் போய் பேச போகிறோம். அங்கே இருக்கிற மேனேஜர் மேடம் ரொம்ப தெரிஞ்சவர். ஓ சரி சரி, போயிட்டு வாங்க. கிளம்பலாமா? போகலாம் மேடம். போயிட்டு வரேங்க. இல்லை, இந்த மேரேஜ் இன்விடேஷன்லாம் கொடுக்காம இருக்க. நீங்களே போய் கொடுத்துருங்க. யாரும் தப்பாக நினைக்க மாட்டாங்களே? யாரும் தப்பாக நினைக்க மாட்டாங்க. முதல் வேலை புது யூனிட் ஆரம்பிக்கிறது தான். அப்புறம் பார்த்துக்கலாம். வந்து சாரதா, கல்யாணம் முடிவு வரைக்கும் ஸ்வேதா தனியாக இருக்க வேண்டாம்னு பார்க்குறேன். அதான் காவேரியை வர சொன்னேன். மாதவன் ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் அவ கூட துணையாகவே இருப்பா. அது ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நான் பார்த்துக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா, நீ போ. சரிங்க, வரேன் சார். வா 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 வா. அப்பா பக்கத்துல இருங்க சித்தி. என்ன ஆசீர்வாதம் பண்ணல. நீ பெரிய பொண்ணானா என்ன ஆக? போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆவேன். போலீஸ் இன்ஸ்பெக்டரா என்ன பண்ணுவ? எங்க சித்திக்கு யார் யார் எதிரி அவங்களெல்லாம் புடிச்சு ஜெயில போட்டுருவேன். பெரியவளானதும் போலீஸ் ஆஃபீஸர் ஆகி சித்திக்கு துணையா இருப்பேன்னு சொன்னேன். நேற்று தான் சொன்ன மாதிரி இருக்கு. உண்மையிலேயே போலீஸ் ஆஃபீஸர் ஆயிட்டியே. நீங்க வேணா பாருங்கப்பா, இனிமே நான் தான் சித்திக்கு பாதுகாப்பா இருக்க போறேன். அப்படியே சக்தி மாதிரி இருக்கா. கங்க்ராச்சுலேஷன் பிருந்தா. தேங்க்ஸ் அங்கிள். எங்க போஸ்டிங்? இன்னும் 2 நாள்ல கன்ஃபார்ம் ஆயிடும். ஆமா, ஸ்வேதா எங்க? அவ மாடியில் இருக்கா. ஓகேப்பா, பை. சரிங்க, நான் வரேன். வரேன் சார். ரைட். உப்பு சப்பு இல்லாத ஒரு சட்னி, உரப்புக்கு 2 மிளகா வச்சிருக்கலாமோ இல்லையோ? அந்த உப்பை எடு. அடடே சுந்தரி, வாமா வா 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 வா. எப்படி இருக்க? ஆத்துல எல்லாரும் சௌக்கியமா? எல்லாம் நல்லா இருக்காங்கப்பா. என்ன இப்படி படபடைக்கிற வெயில்ல வேர்க்கு விறுவிறுக்க வந்திருக்க? ஒன்று காத்தால வந்திருக்கலாம், இல்லை சாயரட்சா வெயில் தாழ வந்திருக்கலாமோ இல்லையோ? சரி சரி, உள்ள போய் தாகத்துக்கு தான் சாப்பிடு. ஷாமலா, சுந்தரி வந்திருக்கா பாரு. அப்புறம் என்ன விஷயம் சொல்லு. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்ப்பா. அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன், நன்னா கேட்டுக்கோ. இந்த பணம் நகை இதெல்லாம் ஏதாவது கேட்டுன்னு வந்திருந்தேன்னா அதை முதல்ல மறந்துடும், என்னை விட்டுரும். நான் ரிட்டையர் ஆகிட்டேன், என்கிட்ட ஒன்றுமே இல்லை. வேற ஏதாவது முக்கியமான விஷயம் இருந்தால் சொல்லு. எப்படி இருக்க? நல்லா இருக்கேம்மா. நல்லா இருக்கியா? பாத்துக்கார எப்படி இருக்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. மாமனார் மாமியார்லாம் நல்லா இருக்காரோண்ணா? குட்டி அம்மா. என்னடி? அண்ணா எங்கம்மா? உள்ளதான் இருக்கா. என்ன விஷயம்? கொஞ்சம் கூப்பிடுங்கம்மா. மாதவா, மாதவா இங்க வந்து பாரு, யார் வந்திருக்கானே. அடடே வா சுந்தரி வா. எப்படி இருக்க? வாத்துக்கார் எப்படி இருக்கார்? நல்லா இருக்காருண்ணா. என்ன விஷயம் திடீர்னு வந்திருக்க? அண்ணா, எங்க அத்துக்கார் பண்ணிட்டு இருக்க வேலையை விட்டு இப்போ புதுசா ஒரு பில்டிங் கான்ட்ராக்ட் எடுத்திருக்காரு. அதுக்காக கொஞ்சம் பணம் தேவைப்படுது. பேங்க்ல லோன் கூட ஏற்பாடு பண்ணியாச்சு. இருந்தாலும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பணம் தேவைப்படுது. அதாண்ணா உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தேன். எவ்வளோ தேவை? ஒரு 8 லட்ச ரூபாண்ணா. அது வந்து சும்மா இருங்கோ. நல்ல விஷயம் பேசுறச்சே குறுக்க குறுக்க பேசிண்டு கேளு. 8 லட்சம் ரூபாயா? ஏமா திடீர்னு அவ்வளோ பணம் கேட்டா நான் எங்கம்மா போவேன்? அண்ணா, உங்க மாமியார்ட்ட கேட்டு வாங்கிக்கோண்ணா. இல்லைம்மா, அவங்களே ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. ஐ எம் சாரி, அவங்கள என்னால் போய் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. சுந்தரி கேளு. அண்ணா, அம்மா சொல்லியிருக்காங்க எனக்கும் இந்த வீட்டில் பங்கு இருக்குன்னு. அதனால வீட்டை அடமானம் வச்சு
எனக்கு ஒரு 8 லட்ச ரூபா கொடுங்க. இந்த வீட்டை அடமானம் வைக்க முடியாது. என்னோட பங்கு வந்தோடனே திருப்பி கொடுத்துறேன். இல்லம்மா, இந்த வீட்டை அடமானம் வைக்க முடியாது. நானும் இவரும் நேத்து ஒரு முடிவு பண்ணிருக்கோம். சொல்லுங்க. தள்ளுடி இப்படி என்ன முடிவு எடுத்திருக்கேன்? எங்க சித்தி இப்போ ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த வீட்டை வித்தா ஒரு 30 லட்சம் ரூபாய் கிடைக்கும். அதுல ஒரு 25 லட்சம் ரூபாய் சித்தி கிட்ட கொடுத்துட்டு 5 லட்சம் ரூபாயில சின்ன வீட பார்த்துட்டு போயிடலான்னு முடிவு பண்ணிருக்கோம். மாமா கூட சரின்னு சொல்லிட்டாங்க. ஓஹோ, இதுக்கு நீங்க உடந்தியா? இப்படி எல்லாம் முடிவு எடுக்கிறதுக்கு நீ யாரு? நீ யாருன்னு கேட்டேன். இது என் பிள்ளையாண்டா வீடு. உன் சித்தி கஷ்டப்படுறானா அவ தலை எடுத்து அவ நல்லா இருந்துச்சு எங்கேயா கொட்டி கொடுத்தா? ஏதோ நீ பண்ண தப்ப மறைக்கிறதுக்காக போனா போறதேன்னு இந்த சின்ன வீட வாங்கி கொடுத்தா. அதை வித்து உன் சித்தி கொடுக்கணும்னு சொல்றியே, என்ன அர்த்தம்? எங்க உங்க அம்மா ரொம்ப ஓவரா பேசுறாங்க. இப்படிலாம் பேச வேணாம்னு சொல்லுங்க. இத பாருடா மாதவா, இந்த வீட்டை அடக்கு வச்சு சுந்தரிக்கு தான் பணத்தை கொடுக்க போறேன்னு அடிச்சு சொல்லுடா. முடியாதுங்க, சித்திக்கு தாங்க கொடுக்கணும். சொல்லுங்க. சுந்தரிக்கு தான் கொடுக்க போறேன்னு சொல்லுடா. என்னடா பயம்? வாயில என்ன குறுக்கட்டியா வச்சிருக்கீங்க? பேசுன முத்தா வந்துரும். சொல்லுங்கன்றல. அடிச்சு பல்லல உடைச்சுவேன். என்னடி பேசுற? வாயில குழுக்கட்டை வச்சிருக்கியானே. நீங்க என்ன சொல்ல போறே? நான் என்னடி முடிவு பண்றது? என்னங்க? மாதவன் என்ன முடிவு பண்றானோ அது எனக்கும் சம்பந்தம் தான். மாதவன் என்ன சொல்ல போறான்? இந்த வீட்டை அடக்கு வச்சு சுந்தரிக்கு தான் கொடுக்க போறான். ஆமான்னு சொல்லேடா. இப்படி பேச மருந்து கழுத்து அறுக்குறீங்களே. எவ்வளவு துணிச்சலா பேசிட்டு போற பாத்தியால? நீங்க 2 பேரும் இப்படி குத்துக்கல்லு மாதிரி உட்காந்துட்டு தான் என்ன அர்த்தம்? நல்ல அப்பா நல்ல ஆமான்னு சொல்லேடா. நான் சுந்தரிக்கு தான் பணத்தை கொடுக்க போறேன், தைரியமா சொல்லு. போய் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து தோப்புனார் கிட்ட கொடு. நீங்க அடகு வச்சு சுந்தரிக்கு பணத்தை கொடுக்குற வழியை பாருங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.